ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க, காளையர்கள் நெஞ்சில் ஆசை தோணுங்க. கண்ணழகை கண்டால் கூட்டம் சேருங்க, காளையர்கள் நெஞ்சில் ஆசை தோணுங்க. மாப்பிள்ளை போலே நான் வரும்போது பார்ப்பவர் உள்ளம் மாறாதுங்க. ஹலோ மிஸ் எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம், கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ் எங்கே போறீங்க? தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ வருஷம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது 60 வருஷங்கள் கொண்ட ஒரு செட். இப்படி 60 மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இந்த பராபவ வருஷம் வரும். இந்த ஆண்டு பிறப்பது 14/4/2026 அன்றைய தினம் காலை 8:35 அளவில் இந்த ஆண்டு பிறக்குது. நம்ம எப்பயுமே அந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது அப்படிங்கிறது சித்திரை மாதம் அப்படின்னு முதல் நாள் அந்த கணக்கில் வச்சுருக்குறாங்க. இது சூரியனை மையமாக கொண்டுதான் காலங்கள், எல்லா காலங்களும் கணிக்கப்படுகின்றது. சூரியனை மையமாக வைத்து இது தமிழ் மரபுப்படி தான் அந்த காலத்தில் சூரியனுடைய நகர்வை வைத்து, சூரியன் ஒரு ராசியை கடப்பதற்கு, ஒரு மண்டலம், ராசி மண்டலத்தை கடப்பதற்கு மொத்த நாட்கள் எவ்வளவு, அதில் இந்த ராசி இந்த தோற்றத்தில் இருக்கிறது, இந்த ராசி தோற்றத்தை கடக்கின்ற காலம் எவ்வளவு காலம் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அப்படி கணக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட சராசரியாக 30 நாட்கள் வருது. அந்த 30 நாட்கள் சித்திரை மாதம், அதை மேச ராசி அப்படின்னு வச்சாங்க. அதே போல் அடுத்த ராசி ரிஷபம். அந்த தோற்றம் இப்படித்தான் இருக்குது. அந்த தோற்றத்தை கடந்து செல்வதற்கு இந்த சூரியன் எடுத்துக்கொள்ளும் சமயம் அது 30 நாட்களாக பயணிக்கின்றது. இப்படி ஒவ்வொரு பயணத்தை கணக்கிட்டே ராசியை வைத்தார்கள். ராசிக்கு மாதத்தையும் சூட்டி வைத்தார்கள். இன்றளவும் கேரளாவில் சித்திரை மாதத்தை மேச மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் ரிஷப மாதம், மிதுன மாதம், கர்க்கடக மாதம் அப்படின்னு தான் சொல்லி அழைப்பாங்க. நம்ம தான் சித்திரை, வைகாசி, ஆனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இது தமிழ் சொல்லும் அந்த வடமொழி சொல்லும் கலந்து வரக்கூடிய சொல் தான் சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த மாதிரி எல்லாம். தூய தமிழ் இது கிடையாது. அதே போல் மேசராசி என்பது மேசம், ரிஷபம், மிதுனம் என்பதும் வடமொழி சொல்லும் தமிழ் சொல்லும் கலந்த ஒரு மொழி தான். அது உண்மையான ராசியின் பெயர் வேறு. தமிழ் சொல்படி கணக்கு வரும்போது அது வேறு. அதே போல் தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இன்றளவில் நாம் தமிழ் எழுத்துக்களை மொத்தத்தில் எல்லாருமே மறந்து போயிட்டோம். இந்த கானா அப்படின்னு போட்டிருப்பாங்க, அது 1, அது 2 போல் போட்டிருப்பாங்க, அது 2. இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் நாளாவட்டத்தில் அது மொத்தத்திலேயே மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு 1960 வரைக்கும் பஞ்சாங்கங்களில் அந்த தமிழ் எழுத்துக்களும் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆங்கில தேதிக்கு ஆங்கில தேதியாகவும், தமிழ் தேதிக்கு தூய தமிழ் தேதியாகவும் அதை போட்டுட்டு வந்தாங்க. இப்போ அதுவும் மாறி அதெல்லாம் யார் இப்போ கடைப்பிடிக்கிறாங்க? எல்லாமே ஆங்கில மோகத்தில் நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்தில் அதையும் அவங்க மாற்றிட்டாங்க. இனி அதை போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இன்றளவும் பார்க்கலாம், ஒரு சில வண்டிகளில் பார்க்கலாம், 2 வீலரு 4 வீலரில் தமிழ் அப்படிங்கிற எழுத்தை அப்படி போட்டிருப்பாங்க. தமிழ் எழுத்துக்களில் அந்த நம்பர்களை போட்டிருப்பாங்க. அது யாருக்கும் புரியாது. பழைய ஆட்களுக்கு, எங்களை போல உள்ள ஆட்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கெல்லாம், இன்றைய சந்ததிகளுக்கெல்லாம் புரியாது. அப்படிப்பட்ட தூய தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்குது. இன்றளவில் எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனாலும் கூட தமிழர்கள் எப்பயுமே புதியவற்றை வரவேற்பதில் கெட்டிக்காரங்க. அதே சமயத்தில் தங்களுடைய பாரம்பரியத்தை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பாடு. அவைகளை மட்டும் என்றென்றைக்குமே அவர்கள் மாற்றிக்கொள்ளாமல் தான் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் தமிழ் இன்றளவும் இளமை குன்றாமல் அது வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எத்தனை மொழிகள் வந்தாலும் இந்த தமிழ் மொழியை அழித்து விட முடியாது. அந்த மாதிரியாக இந்த மொழி அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டை நாம் மறந்து விட்டோம். நம்ம தமிழ் புத்தாண்டு தான் கரெக்டாக 12 ராசிகளையும் 12 மாதங்களையும் அடக்கியதாக இருக்கும்.
ஆங்கிலேயர்கள் கூட அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 7 மாதம் 8 மாதம்தான் ஒரு வருஷம்னு வச்சுருந்தாங்க. அதே போல் அதுக்கு பின்ன வந்தவங்க ஒரு 10 மாதம்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்ன வந்தவங்க 12 மாதம்னு ஆக்குனாங்க. அது ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக ஏற்கனவே கழிந்த ஆண்டு உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருந்தேன். அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களைத்தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கருத்தை பரப்பினாங்க. அது இன்றளவில் இப்போத்தான் 12 மாதங்கள் கொண்டது ஒரு வருஷம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதி காலத்தில் 5000 வருஷங்களுக்கு முன்னாலேயே நம்ம தமிழ் மரபுப்படி 12 மாதங்கள் கொண்டது ஒரு வருஷம், அதே போல் 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம் அப்படின்னு வச்சாங்க. அது 7 நாட்களை என்ன செஞ்சாங்க, அந்த கிரகங்களுக்குரிய கிழமையாகவே பாவித்து அதை எழுதி வச்சாங்க. அதைத்தான் ஆங்கிலேயர்கள் சண்டே சூரியனுக்குரிய நாள் அப்படின்னு அதை கொண்டு வந்தாங்க. ஆதி காலத்தில் நம்ம தமிழர்கள் தான் அந்த தமிழ் மொழியை வைத்து கிரகங்களுடைய அடையாளத்தை அடையாளப்படுத்தி கிழமைகளை உண்டாக்குனாங்க. அது 7 கிரகத்தை தான் குறிப்பும். அந்த ராகு கேதுக்கள் நிழல் கிரகம் என்ற காரணத்தினால அவங்களுக்கு இடமில்லை. ஆகையினால 7 கிரகங்களுக்குரிய நாளை 7 நாட்களாக பாவித்து வந்தாங்க. இந்த மாதிரி தான் தமிழ் புத்தாண்டு அமைந்து இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்தவர்கள் மறந்து விட்டாங்க. இதுதான் உண்மையான தமிழ் வருஷப்பிறப்பு என்பது. அந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை கடந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சூரிய பகவான் அடியெடுத்து வைக்கின்ற அந்த சமயம்தான் தமிழ் வருஷம் பிறக்கிறதாக அது அர்த்தம். அந்த மாதிரி பிறக்கின்ற சமயத்தில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்றளவு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 302 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இப்போ வந்திருக்கு. அந்த காலத்தில் அவ்வளவு யோகத்தை அவங்க அனுபவித்தாங்க. இடையில இந்த மாதிரி கிரக அமைப்பு வரவில்லை. இப்பொழுது ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த 302 வருஷங்களாக இல்லாத ஒரு யோக அமைப்பு, ஒரு பரம்பரை, ஒரு அரச வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருப்பாங்களோ, ராயல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பு இந்த ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகிய பராபவ வருஷம் வழங்கப் போகின்றது. அந்த வழங்கப் போவது அந்த பாதாச்சாரம் வானமண்டலத்தில் எப்படி இருக்குது, அதாவது குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் பிறந்த நேரத்தை குறித்து கொண்டு அந்த நேரத்தில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் என்னென்ன பாதசாரங்களில் அமைந்திருந்தார்கள் அப்படிங்கிறத கணக்கெடுத்து போட்டு ராசி சக்கரத்தை உருவாக்கும். அதே போல் அப்படி பார்க்குறது தான் அந்த ஆயுள் முழுக்க அந்த ஜாதகம். அதுபோல தான் வருஷப்பிறப்பன்று அந்த வருஷம் பிறக்கின்ற சமயத்தில் பாதாசார கூட்டங்கள் எப்படி இருக்கிறாங்க, அதை வைத்து ராசி சக்கரத்தை எப்படி அமைச்சு காணப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். 14/4/2026 அன்றைய தினம், அதாவது பராபவ வருஷம் பிறந்த கட்டம், பராபவ வருஷம் ஆகிய சித்திரை மாதம் முதல் நாளன்று காலையில் 8:35 அளவிலே அந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சூரியன் அடியெடுத்து வைக்கின்றார். ஆக அஸ்வினி 1இல் சூரியன், சதயம் 4இல் சந்திரன், உத்திரட்டாதி 3இல் செவ்வாய், உத்திரட்டாதி 4இல் புதன், புனர்பூசம் 2இல் வியாழன், பரணி 3இல் சுக்கிரன், உத்திரட்டாதி 1இல் சனி, சதயம் 2இல் ராகு, மகம் 4இல் கேது, ரோகிணி 1இல் லக்கினம். இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதை இந்த லக்கணம் அப்படிங்கிறது ரிஷப லக்கணம் விழுது. இதை ரிஷப ராசியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படிங்கும்போது ரிஷப லக்கணம், ரிஷப ராசியாகிய உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்துல வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் வீடு சுத்தம், 4ஆம் இடத்துல சிம்ம கேது, 5, 6, 7, 8, 9 சுத்தம், 10ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, 11ஆம் இடத்திலே மீன செவ்வாய், மீன புதன், மீன சனி, 12ஆம் இடத்திலே மேச உச்ச சூரியன், மேசத்தில் சுக்கிரன். இந்த மாதிரியாக அந்த வான மண்டலத்திலே கிரக கூட்டங்கள் அமையப்பெற்று இருக்கின்றார்கள். இப்படி அமைகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் இந்த வருஷம் பிறக்கின்ற சமயத்தில் எந்த விதமான கிரகங்களும் அதாவது அஸ்தமனமோ அல்லங்கில் வக்ரமோ அமையவில்லை. அஸ்தமனம், வக்கிரம் அண்டு வக்ராஸ்தமனம், இப்படி பல கிரகங்கள் சில சமயங்களில் இருப்பாங்க. இந்த ஆண்டின் துவக்கத்திலே எந்த ஒரு கிரகங்களும் அஸ்தமனம், வக்கிரம் மற்றும் வக்ராஸ்தமனம் என்ற நிலை இல்லை. ஆக அனைத்து கிரகங்களும்
தன்னுடைய இயல்பான ஓட்டத்திலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ வாங்க உங்களுடைய விஷயத்தை என்னன்னு பார்க்கலாம். இந்த பராபவ வருஷம் அப்படி என்ன பெரிய சாதியனை கொடுக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். ரிஷப லக்னமாகிய உங்களுக்கு, ரிஷப ராசியாகிய உங்களுக்கு இந்த ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 12ஆம் இடத்திலே போய் மறைந்து விட்டார். 12ஆம் இடத்திலே மறைந்த அந்த நாயகன் எப்படி இருக்கிறார் என்றால் சூனியமாகி இருக்கின்றார். அப்போ 1-6க்கு அதிபதியாகிய சுக்கிரன் 1ஆம் இடத்துக்காரன் சுபக்கிரகம் கேந்திராதிபத்திய தோஷம் என்ற கணக்கில் இருந்தாலும் அவர் சூனியம் அடைந்து 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதாவது சூனியம் அடைந்தவன் 12லே இருக்கலாம், இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும். ஒரு பௌமன், அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ராஜ சுகம்னு சொல்லுவாங்க. நாம் சாதாரணமாக குடும்பத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் வேற, இந்த தாம்பத்திய வேற, ராஜசுகம் அப்படிங்கிறது அது வேற. அது மன்னர்கள் அரசர்கள் அந்த மாதிரி அவங்களுடைய முறையில் அந்த ராஜபோக வாழ்க்கை ராஜசுகம் என்பதெல்லாம் அது அலாதியாக இருக்கும். அதை நீங்கள் இந்த வருஷம் அனுபவிக்க போகிறீங்க, அப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓ, ராஜசுகம்னா இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆணும் பெண்ணும் துய்ப்பது ஒரு சுகம்தான், ஆனாலும் அது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறுபட்டதாக அமையும். எப்பயுமே சுகம் என்பது ஒன்றுதான் என்றாலும் கூட அதிலே உள்ள ஒரு ரசனை, அதிலே ஒரு கிளாரிட்டி இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலை அமைப்புகள் எல்லாருக்கும் கிடைச்சிறது கிடையாது. அது ஒரு சிலருக்குத்தான் அந்த வாய்ப்புகள் வரும். அதில் ரிஷபராசிக்கு ஆகிய உங்களுக்கு இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எப்பயுமே பொதுவாக சோம்பேறித்தனம் உண்டு. அது அரசனை போல் அது இருந்த இடத்துக்கிட்ட எல்லாத்தையும் வேலையை ஏவி விடுவாங்க. அது சேர்ந்துடும். அந்த யோக போகங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு சேர்ந்துடும். துலாத்துக்கு சொந்தக்காரரும் சுக்கிரன் தான். அவர் அப்படி இல்லை, அவசரப்பட்டவர். அவர் இருக்குதா, சரி ரைட்டு அம்மா அங்கே போயிடும் அப்படின்றார். அந்த மாதிரி டைப் அவர். ரிஷபத்தில் பிறந்தவங்க என்னப்பா இங்கே இருப்பா, பொறுப்பா, அது நம்ம இடத்துக்கு வரும்பா, அந்த மாதிரி சொல்லி அந்த அமைதியாக, அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அமைதியாக சுகபோகத்தை அனுபவிப்பதில் இந்த ரிஷப ராசிக்காரங்க வல்லவர்கள், நல்லவர்கள், கெட்டிக்காரர்கள். அந்த மாதிரி அமைப்பு. அப்போ லக்னேசன் ஆகிய சுக்கிரன் சூனியம் அடைந்து 12ஆம் இடத்திலே 12ஆம் இடத்துல 12ஆம் வீடு என்பது அயன சயன போக பாக்கியம் சுக்கிரனுக்கு சொல்லியா கொடுக்கணும். அதுலேயும் சூனியம் பெற்ற சுக்கிரன் 12ல் போய் மறைஞ்சதுன்னு சொன்னால் ராஜபோக வாழ்க்கை அமையப் பெறுகின்றீர்கள். அதே போல் கடன், சத்துரு, நோய் இவைகள்லாம் நசுக்கப்பட்டு விடும். சூனியம் ஆயிடுச்சுன்னோ அதனால் அவைகள்லாம் நசுக்கப்பட்டு விடும். கடன்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதே போல் வழக்கு, வம்பு தும்புகள் காணாமல் போயிடும். இவங்களை எதிர்த்து போட்டியிட்டவே எதிர்த்து வழக்கு தொடுத்தவன் போகாமல் எங்கே இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கு போயிடும். அந்த மாதிரி போயிடும். நோய்களும் வந்த வழியை திரும்பி சென்று விடும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்து 2-5க்கு அதிபதியாகிய அந்த புதன் என்ற கிரகம் அவர் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து நீசமாகி இருக்கிறார். 2 11ஆம் இடத்துல இருந்தால் ஸ்தான பலம் பெற்று விட்டார். அதே போல் நீசம் அடைந்து விட்டார். அந்த வீடு கொடுத்த வியாழன் 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார். ஆகையினால பிரச்சனை இல்லை. நீர் நீசமாக போனாலும் பரவாயில்லை, நான் உட்கார்ந்து அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்குற யோகத்தை அப்படின்னு சொல்லி நீசத்துக்கு இடம் கொடுத்த அந்த குரு பகவானவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் சொர்ணமூர்த்தி நிலையில் உட்கார்ந்துருக்கின்ற காரணத்தினால தனம் தேவையான அளவுக்கு குவியும். அந்த அளவுக்கு யோகம். நீங்கள் தேடாமலே செல்வம் கிடைக்குது அப்படின்னா மகாலட்சுமி உங்கள் கூட குடியிருக்கிறான்னு அர்த்தம். உங்கள் வீட்டு கதவை தினசரி மகாலட்சுமி தட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கே கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டங்கள் உங்கள் தயவிலே வாழக்கூடிய கூட்டமாக அமைந்துவிடும். உங்கள் சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை, வைப்ரேஷன் உடையதாக இருக்கும். அதே போல் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் சந்தோஷமான, ஆனந்தமயமான குடும்பமாக உங்களுக்கு அமையவிருக்கின்றது. அடுத்தபடியாக 5 11ஆம் இடத்திலே அமர்ந்து நீசமானாலும் 5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணியம் அந்த பகுதி உங்களுக்கு மறைமுகமாக முழுமையான சப்போர்ட்டாக கொடுக்கும். மறைமுகமாக முழு சப்போர்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது அமைந்து விட்டது. ஆக பூர்வ புண்ணியம், முந்தைய ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் அகன்று
புண்ணியங்கள் வந்து இந்த காலத்திலே சேருகின்ற காலகட்டமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கின்றது. ஒரு 10 கோடியை பேங்கில் போட்டிருந்தீங்க, இவ்வளவு காலமும் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டைம் முடிஞ்சு போச்சு. ஆகையினால் இப்போ எடுத்துக்கிடலாம்னு சொன்னால் அந்த 10 கோடி 25 கோடியாக கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு. அதன் மூலமாக பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. பிள்ளைகளால் தான் இப்போ நீங்கள் வந்து நல்ல யோகத்துக்கு வரப்போகிறீங்க. சற்புத்திரர்களாகிய பிள்ளைகளாகத்தான் உங்களுக்கு விளங்குவார்கள். ரிஷபராசியிலே உங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள்லாம் அதிபுத்திசாலியாக விளங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கின்ற அளவுக்கு நல்ல திறமையும் சொத்து சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அந்த மாதிரி அமைப்பு. உற்றார் உறவினர்கள் விலகி சென்றவர்களெல்லாம் தேடி ஓடி வந்து உங்களை அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். குலதெய்வத்தினுடைய அருள் சம்பூர்ணமாக விளங்கும். அந்த அளவுக்கு மிகவும் பிரபல்யமாக இருக்கின்றது. 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் இருக்கின்றார். தைரியம், வீரியம், பராக்கிரமம் இவைகளின் மூலமாக உங்களுக்கு அனைத்து வகையான தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் கிடைக்கப்பெறப் போகின்றது. இதை வச்சுத்தானே பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும். உங்களுடைய முயற்சி, புதிய முயற்சிகளெல்லாம் விண்ணை முட்டும் அளவிற்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகின்றது. அதே போல் அந்த பயணத்தின் மூலமாக அருமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள், அந்த பயணத்தின் சுகமும் கிடைக்கும். அதே போல் லாபமும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டம் இது. ஆக தாம்பத்திய சுகம், நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகின்றீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய சுகபோகத்திற்கு பஞ்சம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கூட. ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால மறைமுகமான சுகபோகங்களும் உங்களை நாடி ஓடி வந்து சேர்ந்து அணைத்து கொள்ளும். இதுக்கு பத்தாக்குறைக்கு குருவின் பார்வை வேற இருக்குது. ஆகையினால அது ரொம்ப நாசூக்காகவும் அருமையாகவும் அதைத்தான் சொன்னேன். அரச போகம் என்பது என்ன, எப்படி இருக்கும் என்பது இந்த காலத்தில் நீங்கள் இப்பொழுது உணரப்போகின்றீர்கள். இந்த ஆண்டின் துவக்கத்திலே அவ்வளவு மிகச்சிறப்பாக இருக்குது. ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இது விளங்குது. 4க்கு அதிபதியாகிய சூரியன் 12ஆம் இடத்துல உச்சம். எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு சித்திரை மாதம் பிறப்பது எல்லாமே 4க்குடைய சூரியன் 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்று கொண்டு இருப்பார். அதுவும் வர்க்கோத்தம நிலையை அடைந்த உச்சம். ஆகையினால உங்களை பொறுத்தமட்டில் சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கேது ஞானியாக போகணும்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த ஆண்டில் வந்து ஆசை வந்து தூண்டிவிடும். அந்த அளவிற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். அந்த ஒரு கன்னி பெண் தொடர்புகள் இதெல்லாம் நல்ல வலுத்து வரும். ஆடல், பாடல், சினிமா, சங்கீதம், நாடகம், நாட்டியம் இவைகள் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துல கேது இருந்த போதிலும் கூட 4ஆம் இடத்துல கேது வந்து சிம்ம கேதுவாக அமைந்து இருக்கின்ற காரணத்தினாலும், 4க்குரியவன் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும், கேதுவுக்கு 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால சுகபோகங்கள் எப்பயுமே தடையில்லாமல் வந்து சேரும். அதுவும் போக உத்தமராக இருக்கணும்னு நினச்சாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து அந்த மாதிரி சூழ்நிலை தேடி வருகின்ற காரணத்தினால நீங்களே மனசு மாறிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. லௌகீகத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு போயிடும். அப்படிப்பட்ட யோகா அமைப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. இது போக கல்வித்துறையில் படிப்பு என்பது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பாக உங்களுக்கு அமையும். இதில் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவ கல்வி இவைகளெல்லாம் ரொம்ப முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். ஏனென்றால் ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லுவோம். மருத்துவ கல்வி நீட்டுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு பொற்கால ஆண்டாக விளங்கும். அந்த மாதிரி அமைந்திருக்கின்றது. வண்டி வாகனங்கள் தொடர்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் பழைய வண்டிகளை கொடுத்துவிட்டு புதிய வண்டிகளை வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. வீடு இடமும் கூட உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். நல்ல பெரிய பங்களாவில் இருந்தாலும் சரி, சின்ன குடிசையில் இருந்தாலும் சரி, வேறு வீடு வந்து இதைவிட இப்போ இருக்கிற வீட்டை விட சௌரியமாக இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டிலே கிடைக்கப் பெறுகின்றது. அனைத்தும் மாறுபட்டு அமையும். கடைகள், தொழில்கள், வணிக வளாகங்கள் மட்டும்தான் அப்படியே வச்சுருப்பீங்க. குடியிருக்கும் வீடை வந்து இந்த ஆண்டில் ரிஷபராசிக்காரங்கள் பெரும்பாலும் 190% எல்லாருமே மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றம். இப்போ இருக்கிற வீடு சௌரியம் பத்தாதுன்னு சொல்லி தான்
இன்னொரு புதிய வீட்டுக்கு போய் குடியிருக்கக்கூடிய வீடாக அமையும். அதுவும் சொந்த வீடாகவே அமையக்கூடிய வாய்ப்பாக அமைந்து காணப்படுகின்றது. தாய் சுகம் கல்வி, தாயாருக்கு ஏற்பட்டு வந்த நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவெல்லாம் சரி செய்யப்பட்டு நல்ல முன்னுக்கு ஆரோக்கியமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்குது. அடுத்தபடியாக 7 12க்கு அதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 7க்கும் 12க்கும் உடையவர், 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் வீடு என்பது நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகளை குறிக்கும். அந்த வீட்டுக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் தொழில் வளம் பெருகும், லாபங்கள் சிறப்பாக கிடைக்கும். குறிப்பாக சில பேர் மனைவியோட பங்கு போட்டு ஒரு தொழில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் மனைவி பேரை மட்டும் போட்டே தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷம் ஒரு தூக்கி விடும். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட லாபத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இந்த ஆண்டில் அதுபோல 5 மடங்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும். சில பேருக்கு மனைவி வழி உயில் சொத்துக்களும் கிடைக்கும். ஏன்னா சனி புதன் சேர்க்கை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால மனைவி வழி உயில் சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடியதாக அது அமையும். அதுபோக அந்த உயில் வழி சொத்துக்கள் என்பது ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வேறொருவருக்கு செல்லவிருந்த சொத்து ஒரு குறிப்பிட்ட காரணத்தின் மூலமாக அது தடை செய்யப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சொத்து அந்த 10 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது உங்களுக்கு உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு சேரும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இது. ஒரு பெரிய புதையல் பொக்கிஷம் கிடைச்சது போல ஒரு பெரிய அளவிலே உண்டான சொத்துக்கள். அந்த சொத்துக்களில்தான் உங்களுக்கு தேவையான அந்த அளவு ஒரு உரிய கனிமங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். ஏனென்றால் 4ஆம் இடத்துல கேது இருக்கின்றார் இல்லையா, சிம்ம கேது. அவர் 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக அது விளங்குகின்றது. 7ஆம் இடத்திற்கு 10ஆம் வீடாகவும் 8ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாகவும் அது அமைகின்ற காரணத்தினால அது ஒரு புதையல் பொக்கிஷமாகவே கருதப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு அது இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சொத்து அந்த காலகட்டத்திலே தடை செய்யப்பட்டு உங்களுக்கு வந்திருக்கணும். அது தடையாகவே இருந்து விட்டதே தவிர உங்களுக்கு சேரவில்லை. அந்த மாதிரியான ஒரு சொத்து இப்பொழுது உங்களை அறியாமல் உங்களை தேடி வரவிருக்கின்றது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும். இது சில பேருக்கு உயில் சொத்துக்கள் அந்த அசையா சொத்துக்களாக அமையும். சில பேருக்கு உயில் சொத்துக்களே வேறு விதமான தோப்பு துறவுகள் இந்த மாதிரி அப்படிப்பட்ட சொத்துக்களாகவும் சில குறிப்பிட்ட அசையக்கூடிய சொத்துக்களாகவும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது சிம்ம கேது அப்படிங்கிற ஒரு கணக்கு. 7ஆம் இடத்துக்கு 10ஆம் வீடு, 8ஆம் இடத்திற்கு 9ஆம் வீடாக அமைகின்ற காரணத்தினால், அந்த வீட்டில் கேது இருக்கின்ற காரணத்தினாலும் இடம் கொடுத்த கேதுவினுடைய 11ஆம் இடத்துல குரு பகவான். அதனால்தான் சொத்து சுகம் அப்படின்னு அந்த கணக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது இந்த பராபவ வருஷத்தில். ஆக மனைவி இப்பொழுது உங்களுக்கு மிகவும் அதிக ஒரு உன்னத மகாலட்சுமி போல, மகாராணி சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது போல இந்த ஆண்டிலே அமையவிருக்கின்றது. 12க்கு உடையவனாகிய அந்த செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் தொட்டது துலங்கும் விளங்கும் விருத்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுடைய மனைவி உங்களுக்கு சேர்ந்திருக்கின்றார். 1000 சண்டை போட்டாலும் கூட உங்களுடைய மனைவியைப் போல ஒரு யோகவதி வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைப்பது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு அருமையான புண்ணியத்தோடு நீங்கள் பிறந்து வந்திருக்கிறீங்க. ஆகையினால உங்களுக்கு வாய்க்கப்பெற்ற மனைவி மகாலட்சுமியாகவே சேர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு. அதே போல் நண்பர்கள் கூட்டமும் சாதாரணமாக அல்ல. உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய கூட்டங்கள், அதாவது உங்கள் சமுதாயத்தில் அல்லாமல் பிற சமுதாயத்தில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் சமுதாயத்தில் அல்ல பிற சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் உங்களுக்கு எந்த நிலையிலும் எப்பொழுதும் என்ன காரியத்திற்கு வேண்டாலும் உங்களுக்கு உடனே உதவி செய்யக்கூடிய நண்பர்களாக அமையப்பெற்றிருக்கின்றார்கள். நண்பர்கள் கிடைப்பதெல்லாம் பெரிய வரம்.
அந்த மாதிரி மனைவி கிடைப்பதும் நண்பர்கள் கிடைப்பதும் ஒரு இறைவனுடைய பொக்கிஷ வரம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வரத்தோடு பிறந்து வந்திருக்கிறீங்க. அது இந்த காலகட்டத்தில் இந்த பராபவ வருஷத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க பெண்கள் சல்லாபம், இவைகள்லாம் தங்கு தடையில்லாமல் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அருமையாக வாய்க்கக்கூடியது இருக்கின்றது. அடுத்து 8க்கும் 11க்கும் அதிபதி ஆகிய குரு பகவான் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களை வந்து திடீர் தனத்தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். துன்பத்தாக்குதல் அல்ல, இன்பத்தாக்குதல். திடீரென்று பண வரவுகள் வந்து உங்களை வந்து கரங்கடிக்கும். அந்த மாதிரியாக ஒரு யோக அமைப்பு காத்திருக்கின்றது. இது 8 2ஆம் இடத்திலே தன காரகனாக அவர் அமைந்து இருக்கின்ற காரணத்தினாலும் 11 இருக்கின்ற காரணத்தினாலே தன செல்வாக்கிலே புரளக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலத்தில் எப்படி அமைச்சர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அதுபோல் நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த ஒரு மகா ராஜயோகமாக அமையும். ஆகையினாலே தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அமைய பெற்றிருக்கின்றீர்கள். ஆக விடுபட்ட சொந்தங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒட்டி உறவாட வருவாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்குரியவன் வந்து வலுத்து 2ஆம் இடத்திலே அமையும் பட்சத்தில் உங்களுடைய செல்வாக்கெல்லாம் மிக பிரகாசமாக விளங்கும். மறைத்து வைக்கப்பட்ட யோகங்கள், தடுக்கப்பட்ட யோகங்களெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட யோக அமைப்பு. அடுத்தபடியாக லாபங்கள் பெருகக்கூடியதாகவும் இருக்கும். 9, 10க்கு அதிபதி ஆகிய சனி பகவான், இதுதான் ஆட்ட நாயகன். எல்லா ராசிகளுக்கும் சேர்த்து ஒரு மொத்த ஆட்ட நாயகன் யாருன்னா சனி. அந்த சனி இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு கழிந்த மார்ச் 6ஆம் தேதி வந்து 11ஆம் இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இவரைத்தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அது திருக்கணித முறைப்படி 2025 ஏப்ரல் மாதமே வந்துருச்சு. ஆனாலும் அது வந்து கணக்கில் அல்ல, அது உண்மையான பயிற்சியாக இல்லை. அது உண்மையான பயிற்சின்னா என்றைக்கும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகியிருக்கணும். அப்படி ஆக முடியலை. இந்த ஆண்டு அந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி ஆச்சு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இதுதான் கரெக்டான கணக்கு. இந்த கணக்கின்படி 11ஆம் இடத்துல வந்த சனி வந்து 2.5 ஆண்டுகள் அங்கே சிறப்பாக உங்களுக்கு அருமையாக செயல்பட்டு உங்களுடைய யோக போகத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வந்து சேர்ந்திருக்கிறார். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அந்த மாதிரியான அரிய பெரிய வாய்ப்பாக வந்து சேர்ந்திருக்கின்றது. ரிஷப ராசிக்கு அந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனியும், 2ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது, இந்த மாதிரி அமைப்பு கிட்டத்தட்ட இதெல்லாம் எப்படி கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ராகு கேதுகளுக்கு அந்த பக்கம் எல்லா கிரகங்களும் வந்துட்டாங்க. இது இந்த பக்கம் வந்துருந்துச்சுன்னா காலசர்ப்ப தோஷம், அந்த பக்கத்தில் வந்துருந்துச்சுன்னா காலசர்ப்ப யோகம்னு அர்த்தம். அதனால தான் 302 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லாத ஒரு அளவு யோகம் இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆகையினால் வாழ்க்கையில் வந்து சாதாரணமாக ஒரு தூக்கத்தில் இருந்த நிலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தூக்கத்தில் இருந்தவனை தட்டி எழுப்பி அரச உடை அணிந்து அரச போக வாழ்க்கை சிம்மாசனத்தையும் கொடுத்து அதிகாரத்தையும் கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்த்தா எப்படி இருக்கும், அது போல் அழகான மங்கைக்கு மகாராணி வேஷத்தை போட்டு அவளுடைய தலையில் தங்க கிரீடத்தை சூட்டி அந்த தங்க கிரீடத்தின் உச்சியிலே ஒரு நல்ல பெரிய வைரத்தை பதித்தால் எப்படி இருக்கும், அதுபோல் உங்களுடைய ரிஷப ராசியை வந்து இந்த பராபவ ஆண்டு வந்து அலங்கரித்து அழகு பார்க்கும். அதே போல் அது அலங்கரித்து அழகு பார்ப்பதோடு மட்டுமல்ல, அது நிஜமாக்கப்படும். அலங்கரித்து அழகு பார்ப்பதோடு போயிடுது, அப்படி போகக்கூடாது. அப்படி போகாமல் அது நிலைநிறுத்தப்படுகின்றது, அது நிஜமாக்கப்படுகின்றது. அந்த மாதிரியாக ஒரு ராஜயோக வாழ்க்கை இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு கொடுக்கின்றது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இதே போல் 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி இன்றைய 60 வயசு உள்ளவர்கள் 50 வயசு உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் ஏக்கத்தோடு தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அனுபவிப்பது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் எப்பயுமே அந்த 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை இருக்குது. அடா அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும். இன்றைய தலைமுறையிலே இப்போ உள்ளவர்களுக்கு, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான யோக அமைப்பு அற்புதமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால உண்மையிலே நீங்கள் அதிர்ஷ்ட பேர் வழிகள்.
அப்படிப்பட்ட யோக அமைப்பு அமைந்திருக்கின்றது. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக உங்களுக்கு மனைவியின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் யோகங்களும் போகங்களும் உங்களுக்கு பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். ஆகையினால் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அது சிக்கல் இன்றி பிக்கல் இன்றி எந்த விதமான சேதாரமும் இன்றி நல்ல சுகங்களை அனுபவிக்கப் போகின்றீர்கள். இதுதான் மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பேரானந்த வாழ்க்கையாக விளங்கும். அடுத்து மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி படிப்பு உங்களுக்கு மிகச்சிறந்ததாக விளங்கும். மருத்துவம் சார்ந்த மருத்துவத்தை போல மற்ற துறைகளிலும் ஆராய்ச்சி அப்படின்லாம் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் மண் வள ஆராய்ச்சி அப்படின்னு கூட இருக்குது. இப்படிப்பட்ட ஆராய்ச்சி தன்மைகளுக்கு கம்ப்யூட்டரில் கூட ஆராய்ச்சி இருக்குது. அந்த மாதிரி ஆராய்ச்சி தன்மைகள், புதிய தொழில்களை கண்டுபிடித்தல், இப்படிப்பட்ட பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இந்த ரிஷபராசியிலே பிறந்த மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோக யூபிஎஸ்சி அல்லங்கில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதுகின்றவர்களுக்கெல்லாம் இது அருமையான ராஜயோகத்தை வழங்கும். டாப் 10ல் ஒரு நபராக நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்தபடியாக இந்த காதல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈஸியாக கைகூடி வந்துடும். 7க்குரிய செவ்வாய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அதாவது கண்டதும் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாக அமையும். புதிதாக காதலிக்கக்கூடிய கன்னி பெண்கள், கன்னி இளைஞர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு நினைச்சது கிடைச்சது அப்படிங்கிறது போல காதல் கைகூடக்கூடிய கட்டம். அடுத்தபடியாக ஏற்கனவே காதலித்து கொஞ்சம் கசம்சால் ஆகி அந்த இடையில பிரேக்கப் ஆகி கஜாம்ஜான் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த விடுபட்ட காதல் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான கட்டம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவும் இந்த சில பேருக்கு அமையக்கூடும். இது போல் சில பேருக்கு போனது தான், அது வேற கல்யாணமே ஆகிட்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்லும்போது மீதம் உள்ளவர்களுக்கு புதியதாக காதல் மலர்ந்து வெற்றி கனியை கொண்டு சேர்க்கக்கூடியதாக அது அமைகின்றது. அடுத்தபடியாக வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இது சரியான கட்டம். அதாவது குரு 2ல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அது வேற. இந்த குரு 2ல் இருக்கும்போது நல்ல பெண்ணு நல்ல பையன் அது செட்டில் ஆயிடுச்சு, அதாவது இதுதான் பொண்ணு இதுதான் பையன் அப்படிங்கிறத முடிவு செய்து விடும். அந்த மாதிரியாக இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட ஆனி மாதம் தமிழுக்கு சொல்கிறேன், ஆனி மாதம் 30க்குள்ளே இந்த வரன் தேடுகின்றவர்களுக்கு சரியான வரன் செட்டப் ஆகிறது. அந்த மாதிரி அமையும். அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதக தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அந்த திருமண முகூர்த்தம் அமையும். அடுத்தபடியாக கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள அந்த குடும்பஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு பண வரவு செலவு திருப்தியாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அதே போல் ஏற்கனவே வைத்திருந்த கடன்கள் இஎம்ஐ நிறையா கட்டிக்கிட்டு இருந்ததுனால மனச்சோர்வில் இருந்த உங்களுக்கு புதிதாக மொத்த தொகை சில பேருக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக சில பேருக்கு நல்ல ஒரு அமைப்பாக அமைந்துவிடும். அந்த இஎம்ஐ எல்லாம் அந்த மாதம் கட்டி ரொம்ப நொந்து போனவர்களுக்கு ஒரு பெரும் தொகையாக சில இடங்களில் வெகுமதியாகவோ அல்லங்கில் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தின் மூலமாகவோ கிடைக்கப் பெறுவீர்கள். அதனால் அந்த கடனை முழுமையாக அடைத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக அவர்களுக்கு அந்த குடும்பஸ்தர்களுக்கு ஏற்பட்டிருந்த சில நோய் நொடிகள் எல்லாம் மாறுபட்டு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிக்கல்கள் பிடுங்கல்கள் எல்லாம் முடிந்து இப்போ மனைவியை நீங்கள் ரொம்ப மகாராணி போல வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கின்றது. அவள் மூலமாக உங்களுக்கு நிறையா யோக போகங்கள் கிடைக்கப் போகின்றது. ஆகையினாலே மடியில் வச்சு தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக அது விளங்கும். அடுத்தபடியாக அந்த வயது வந்தவர்களுக்கு, அதாவது 60 கடந்தவர்களுக்கு நிறையா உறவினர்கள் நண்பர்களெல்லாம் தேடி வருவாங்க, உங்கள்கிட்ட ஆசி பெற வருவாங்க. சில பேர் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்பதற்காக வருவாங்க. இதெல்லாம் வர்றதுனால உங்களுக்கு மன குதூகலம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். ஆகையினால் 4 பேரை பார்த்து பேசினாலே மனம் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும். ஆகையினால் மருத்துவ செலவுகள் குறையும். எப்பயுமே அமைதி கிடைத்தாலே ஆரோக்கியம் நல்லபடியாக கிடைச்சிரும், அனாரோக்கியம் விடுபட்டு போய்விடும்.
அதனால் மருந்து செலவுகளும் பாதியாக குறைந்து அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் கடந்து குறிப்பாக இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் நல்ல யோக போகம் அமைந்தால் மட்டும் பத்தாது, அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால்தான் அது யோகம் வந்ததாகவே அர்த்தம். அப்படிப்பட்ட அனுபவபூர்வமாக அமையக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை இந்த காலகட்டத்திலே இந்த ஆண்டு பராபவ ஆண்டு உங்களுக்கு நடத்தப் போகின்றது. அதுவும் குறிப்பாக புதிதாக காதல் செய்பவர்களுக்கு வாழ்க்கை வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த மன வாழ்க்கை இதிலிருந்து உங்களுக்கு நல்லபடியாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு பேராந்தம் ஒரு செய்தியாக அது வருகின்றது. காரணத்தினால ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஜாக்பாட் யோகம் இந்த பராபவ ஆண்டு கொடுத்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.